வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்க்ரி கிங். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் சாப்டர்ஸ் விளையாட போகிறோம். இதுக்கு மட்டும் நிறைய வியூஸ் போச்சுன்னா நல்லாயிருக்கும். வியூஸ் எப்போ நீங்கள் யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்ஸும் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டு கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்டை விடுங்க, லைக்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்களே. எவனாச்சும் பார்த்துட போகிறான்யா. ஓகே இப்போ நம்ம யாராச்சும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடும். ஓகே இந்த இடம் கிடையாது, தப்பா மாதிரி வந்துட்டோம். இந்த கிங்கு மட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாது. இங்கே பார்த்தாங்கன்னா இந்த சோல்ஜரை வந்து நம்மளோட இதுவாகிடுவாங்க. இங்கே ஒரு சோல்ஜர் வேறு இருக்காங்க. ஓகே அப்படி தெரியாத மாதிரி போயிடுவோம்டா. ஒரு நல்லா தெரியுது பாருங்க, ஈட்டி. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? எத்தனை ஈட்டிலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க? எத்தனை ஈட்டி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. எங்கே அந்த கிங்க ஓடிட்டானுங்களா? ஓகே 1 2 மியூசிக் கிட்ட எங்கே இருக்கையா? கிங்கு எங்கேயோ போயிட்டாங்க. கிங்கு போன நேரத்தில் இந்த வேலை. ஐயோ ஏன்னா அங்கேருந்து கிங்கு வந்துட்டேன். கிங்கு பிடிச்சிருவாங்க. கிங்கு பிடிச்சிட்டா வந்து அந்த டேப் பண்ணணும். இப்போ விழுந்தோம்னா நம்ம டேப் பண்ணோம்ல, அந்த மாதிரி வேறு டேப் பண்ணணும். அது டேப் பண்ணுறதுக்கு கூட சோல்ஜர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? சரி, இங்கேருந்து போக முடியாது. நல்லா புரிஞ்சிடுச்சுனுங்களா? இந்த மாதிரி தான் இங்கே மட்டும் நிறுத்தி வந்துடக்கூடாதுப்பா. இங்கே நிற்காது. இங்கே இல்லை. ஓகே, இங்கே தான் வந்து இங்கே தான் 2 போர்ஷனுமே இருக்குது. நடக்கிறாங்களாடா, நம்ம நடக்கிறதே. அப்படி ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்க்ரிமெண்ட்டு ஏதோ க்ரீன் கலரில் இருக்கும். அதுதான் எனக்கு இது. ஒரு வேளை இங்கே எல்லாம் எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் இருக்குமா? எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கேருந்து கீழே அப்படியே விழுந்தோம்னா அவ்வளோதான், மரண கதி தான். ஓகே பார்த்தீங்க போயிட்டு அப்படியே இங்கேருந்து இந்த வழியாக உச்சிரி ஒன்றும் ஆக்கக்கூடாது. அதுக்கு ஒன்று பச்சை கலர் இன்க்ரீமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரில. இன்க்ரீடிமெண்ட்ஸு இங்கேருந்து வர பார்க்குறீங்களாடா?
ஆகுனா அந்த விளம்பரத்தை போட்டுறீங்கடா. ஐயோ இங்கே டச் பண்ணிட்டோம். கும்மி இந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே வேறு இருக்கா வேனிஷிங் பொசிஷன். இது எனக்கு தெரியும். இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். கச்சா இங்கே ஒரு சொட்டு கூட அங்கிரி ஆகலை. இங்கே மேலே கார்னரில் லெஃப்ட் கார்னரில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே. ஐயோ இங்கெல்லாம் இருக்குடா. இங்கே இங்கேருந்து ஒருத்த கொண்டுட்டானா. சரி ஓகே. அந்த விளம்பரம் பார்த்து தான் எஸ்கேப் ஆக வேண்டியது. ஓகே விளம்பரத்தை பார்த்து சரி தூக்கி அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா எல்லா 2 பேர்த்தையும். சரி ஓகே. ஒரு இடம் இருக்கும். ஏதோ தெரிஞ்சிச்சுல்ல. ஏதோ ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. 2 பேர் வேலை பார்த்தாங்களா. அங்கே தெரியுதுங்க. எங்கேயோ இங்கே காட்டுச்சு. என்னடா பண்ணுறீங்க? கம்பைன் பண்ணுறது தானே அது. ஓகே போகிற போர்ஷன் டு கிங்ஸ் நியூ ஷூட்டு. கிங்கோட ரூம் இங்கே இருக்கும் ஒன்று ஒரு இடத்துல. போகிறதுக்கு விடுவானுங்களா? இன்னும் வேறு தூங்கிட்டு இருப்பானு. தூங்க முடிஞ்சு நினச்சோம்னா உள்ளே போகலான்னு பார்த்தா சத்தம் கேட்குது. இந்த ஒரு சத்தம் கேட்குதுங்க. கொஞ்ச நேரம் இப்படியே தான் இருக்கும். எங்கே இருக்கானுங்கன்னே தெரில. ஓகே இப்போ இங்கே எதுவும் இல்லாத மாதிரிலாம் கூட இங்கே எஸ்கேப் ஆயிரு. கிங்கோட சட்டை ரொம்ப இங்கே தான் இங்கே வச்சுருக்கோம். சோல்ஜரோட பார்த்தீங்களா?
சரி சோப்பு ஆட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஐயோ ஆடப்பாடு சோப்பை எடு. ஓகே சோப்பு 3 கிடச்சிச்சு நம்மளுக்கு. சோப்பெல்லாம் வச்சு எஸ்கேப் பண்ண முடியுது. இவங்க பாருங்க என்ன நடந்து போயிட்டுருக்குன்னு. என்னடா எங்க இங்கே தாங்க போயிட்டுருக்கானுங்க. வெயிட் பண்ணுவோம். மேலே இங்கே ஒன்று இருக்குல்ல, கால் ஷூ போட்டு ஒன்று. பேசாம கிட்ட எங்கே இருக்கான்னு தெரியல. அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். கிங்கோட ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல இன்னும். பாருங்க பாவிட்டு எப்படி எஸ்கேப் பண்ண பார்த்தீங்களா? இதுதான் எஸ்கேப்பிங். சரி ஓகே. கிங்கோட ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்கே இருக்குன்னு தெரில. சரி தெரில, நம்ம இது வரைக்கும் வீடியோ முடிச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குன்னு தெரில. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போடிக்கலாம். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் பார்ட் 2 வந்து நம்ம போடலான்ட்ருக்கேன். சரிங்க, நானும் இப்போ தான் விளையாடுறேன். விளையாடுறேன்னு சொன்னேன் யாரும் நம்ப போகிறேன். இதான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க, அது அப்போ பண்ணது கைஸ். இதெல்லாம் இப்போ நான் ஞாபகமும் இல்லைன்னா இருக்கணும்னு. அதனால் கிங்கோட ட்ரெஸ்ஸிங் ரூமு கீழே இருக்குமா இல்லை மேலே இருக்குமான்னு என்னன்னே தெரியல. பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2 யாருக்காச்சும் வேணும்னா காமெண்ட்டில் கேளுங்க. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்ட் 1. நாடாதோ சத்தம் கேட்குது. சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமேட்டு லைக்கும் தட்டி விட்டுருங்க. பாய்.